அன்சேஞ்சிங் ஜீசஸ் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் அன்பின் வாழ்த்துதல். முதலாவது என்னை எல்லோரும் மன்னிச்சுக்கோங்க. இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்னால் தொடர்ந்து மெசேஜ் கொடுக்க முடியல, ஜெபமோ வர்ஷிப்போ போட முடியல. இனி வர இருக்கிற புது வருஷத்துலேருந்து தொடர்ந்து அதில் பைபிள் மெசேஜஸும் வர்ஷிப்பு ஜெபம், உங்களுக்கு ஏதாவது ஜெப விண்ணப்பங்கள் இருந்தாலும் அதற்காக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த வருஷம் 2024 வருஷம் கர்த்தர் நம்ம கண்ணின் மலையை போல பாதுகாத்து எந்த ஒரு நாச மோசத்துக்கும் உட்படுத்தாமல் நம்மளை பாதுகாத்து வந்ததற்காக கர்த்தரை நம்ம இந்த நாளில் ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த 12 மாதமும் எவ்வளவு நன்மையினால் நம்மளை நடத்தியிருக்கிறாரு. எந்த இடத்துலையும் வைக்கப்பட்டு போகாதபடிக்கு, எங்கேயும் நம்ம விழுந்து போகாதபடிக்கு கர்த்தர் நம்மளை உயர்த்தி இருக்கிறார். நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கையிலையும் சரி, அவங்க வேலை செய்கிற இடத்துலையும் சரி, அவங்க வேலையிலையும் சரி நிறைய மேன்மையானவைகளை செஞ்சுருக்கிறார். அதுக்காக நம்ம இந்த நேரத்தில் கர்த்தரை நன்றி பலிகள் ஏறெடுத்து அவரை நன்றி செலுத்தி ஜெபத்தில் கடந்து செல்வோமா? எல்லாருமே கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம ஸ்தோத்திரிக்கலாம். நன்றி பலி அவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு பலின்றதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் 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 தகப்பனே. அப்பா ராஜா, அந்த 12 மாதங்களும் கண்ணின் மலையை போல பாதுகாத்து கர்த்தாவே நீர் ஆண்டவரே ராஜா, நீர் கொடுத்த அந்த கிருபைக்காய் தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ராஜா, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிற தேவன் நீர் அல்லவா ராஜா. பலவீன நேரத்தில் தகப்பனே நீர் எங்களை பலப்படுத்துகிறீரே, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 தகப்பனே. அப்பா ராஜா ஆண்டவரே, நாங்கள் வேண்டுகிறத எல்லாம் நிறைவேற்றி தருகிற தேவனாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, உமக்கு சித்தமில்லாதவைகளை நீர் நீக்கி போடுகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். அப்பா தகப்பனே, காண்டாம் மிருகத்துக்கு ஒத்த பலத்தை எங்களுக்கு தருகிறீரே, ஸ்தோத்திரம். அப்பா, விபத்துகளிலிருந்து பாதுகாத்து வழிநடத்துகிறீர், அதற்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ராஜா. ஹalleluya ஹalleluya. மகிமையின் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கேருபீன்கள் மத்தியில் வீற்றிருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 தகப்பனே. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி 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 தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நம்ம எல்லாரும் தகப்பனே ராஜா ஆண்டவரே, நம்ம எல்லாரும் 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 உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க 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 சொல்லுங்க, உறக்கமாக சொல்லுங்க. யாரும் இந்த நேரத்தில் வெட்கப்படாதீங்க, இந்த நேரத்தில் வெட்கப்படாதீங்க. நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லுங்க. தேவனை மகிமைப்படுத்துங்க. உங்களுக்கு இந்த வருஷம் முழுவதும் எத்தனையோ நன்மைகளை செஞ்சுருக்கலாம். அது சிறுசாகவும் இருக்கலாம், பெருசாகவும் இருக்கலாம். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. மற்றவங்க உங்களை பார்ப்பாங்களே, நீங்கள் வெட்கப்படாதீங்க. நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ நீங்கள் நன்றியை செலுத்துங்க, நன்றியை செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. என் வாழ்க்கையில் கர்த்தர் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறாரப்பா, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே போல் உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் கண்டிப்பாக நன்மை செஞ்சுருப்பார். அதுக்காக நீங்கள் நன்றி சொல்லுங்கள் நன்றி சொல்லுங்கள் நன்றி சொல்லுங்கள். மறக்காதீங்க, நன்றி சொல்ல மறக்காதீங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் உட்காரும் போதும் எந்திரிக்கும் போதும், நம்ம நைட்டு உறங்கி காலையில் எந்திரிக்கும் போதும் கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுக்குறாரு, ஒவ்வொரு புதிய நாளும் கொடுக்குறாரு. அதற்காக நம்ம அவரை நன்றி செலுத்துவோமா? நன்றி 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 ராஜா. இந்த 12 மாதங்களும் இந்த 2024 வருஷம் முழுவதும் கண்ணின் மணியை போல் பாதுகாத்து இந்த கடைசி நாளில் கொண்டு வந்ததுக்காக சிறிய ஜெபம் செய்யலாம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்காதானே எங்கள் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். அப்பா தகப்பனே, முதலாவது அடியனே மன்னிங்க, கதவாரி ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்தரலுங்கப்பா ராஜா. அப்பா, அந்த அன்சேஞ்சிங் ஜீசஸில் இனி தொடர்ந்து ஆண்டவரே உமது வேத வசனத்தை தியானிக்கவும், அப்பா ராஜா ஆராதனை செய்யவும் தகப்பனே ராஜா, அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாக அதை பயன்பட, அப்பா தகப்பனே அது ஆசீர்வாதம் உள்ளதாக மாற என் தேவரே நீர் கிருபை பாராட்டுங்க ராஜா. யாரெல்லாம் ஜெப விண்ணப்பத்திற்காக ஏங்கி தவிக்கிறார்களோ அவர்களுக்காகலாம் உங்கள் சமூகத்தில் வருகிறோம். அப்பா, வருகிற புது வருஷம் நன்மையினாலும் கிருபையினாலும் நிரம்பி வழியும்படி செய்யுங்க ராஜா. யார் யார் என்னென்ன தேவைகளுக்காக நோக்கி பார்க்கிறார்களோ அந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட தேவரே நீர் வழிவாசல்களை திறந்தருளுங்க தகப்பனே. எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க. பலவீனங்களுக்கு அப்பா சுகத்தை தாங்க ராஜா. வியாதியஸ்தர்களை சுகப்படுத்துங்க அப்பா தகப்பனே. எல்லா பிரச்சனைகள், குடும்ப சமாதானமின்மை அப்பா ராஜா நீங்கட்டும் தகப்பனே. சமாதானம் உண்டாகட்டும் ஏசப்பா. ஆண்டவரே, கணவன் மனைவி மத்தியில் அப்பா குழப்பத்தோடு இருக்கிற குடும்பங்களுக்காகவும் சமூகத்தில் வருகிற அந்த குடும்பங்களில் சமாதானம் நிலவட்டும் தகப்பனை. பிள்ளை பெறாத குழந்தைகளுக்கு பிள்ளை பாக்கியத்தை உண்டு பண்ண வேண்டுமாய் செபிக்கிறோம். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்தி தர வேண்டுமாய் செபிக்கிறோம். தேவரே நீர் நாங்கள் வேண்டுவதற்கும்
நினைப்பதற்கும் அதிகமாக செய்ய போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 கர்த்தாவே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. என் தேவன் நீர் அப்பா, என் நாமத்தினால எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்லியிருக்கீங்களே தகப்பனே. இப்பொழுது அந்த வேலையிற ராஜா, அந்த விண்ணப்பத்தை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. என் தேவனீர் அதை நிறைவேற்றி தரப்போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமையாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமில்ல நாமத்தினால கெஞ்சி கேட்கிறோம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் என்று மறவாதே. ஆமென் ஆமென். காட் பிளஸ் எவ்ரிவன். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.